அண்டார்டிகா இது வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, இது ஒரு காண்டினென்ட். இந்த காண்டினென்ட்டில் வந்து எந்த ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸுமே வந்து வாழ முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்டுக்காக எல்லா கண்ட்ரீஸுமே வந்து சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அண்டார்டிகாவை வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து உரிமை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நார்வே, அர்ஜென்டினா, ஃப்ரான்ஸ், சில், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்டை வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரிட்டன், பிரேசில் இவங்க எல்லாமே வந்து இந்த அண்டார்டிகா இந்த காண்டினென்ட்டை வந்து ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து அண்டார்டிகாவோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டார்டிகாவில் மிகப்பெரிய பனிப்பாறை உடைந்து கடலில் மிதக்க தொடங்கியுள்ளது. தென்பகுதியில் உள்ள மிகப்பெரிய கண்டமான அண்டார்டிகாவில் அண்டார்டிகாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்ம வந்து 350 பிசிக்கு வந்து நம்ம போகணும். இப்போ 350 பிசியில் வந்து அரிஸ்டாட்டில்ங்கிற ஃபிலாசபர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எர்த் வந்து ரவுண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லும்போது இவர் மட்டும் என்ன சொல்லுவார்னாக்கா, இல்லை எர்த் வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதாவது அந்த டைமில், அதாவது 350 பிசியில் வந்து கிரேக்கர்கள் வந்து இந்த ஆர்டிக் ரீஜனில் தான் வந்து இருக்கிறாங்க. அதனால தான் அந்த ரீஜனை வந்து அரிக்டாஸ் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த அரிக்டாஸ் என்கிற பேரே வந்து ஒரு ஸ்டார்ல இருந்து தான் வந்து வருது. அதுதான் வந்து கான்ஸ்டலேஷன். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பியர் மாதிரி இருக்கும். நார்த் சைடில் வந்து இந்த கிரீக்ஸ் வந்து இருக்கிறாங்களே, ஸோ இதே மாதிரி சவுத் சைட்லேயும் இதே மாதிரி ஒரு ரீஜன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க. அதனால தான் எர்த்தை வந்து ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுத்தில் உள்ள ரீஜன் தான் ஆர்க்டிக். அதை தான் வந்து பின்னாடி வந்து அண்டார்டிகா அப்படின்னு வந்து பேர் வருது. இந்த ஆர்க்டிக்ங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னாக்கா, அன்னோன் சதர்ன் ரீஜன். இப்போ உள்ள மாடர்ன் ஹியூமன்ஸ் வந்து இந்த அண்டார்டிகாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதாவது 1890s. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வேர்ல்டு மேப்பில் வந்து இந்த அண்டார்டிகா வந்து அப்பியர் ஆகியிருக்கு. இப்போ எக்ஸ்ப்ளோரர்ஸை பொறுத்தவரையும் எல்லா ரீஜனுக்கும் போய் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த சவுத் சைட்லேயும் ஒரு ரீஜன் இருக்குங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும். பட் அதோட அந்த ஜியாகிரபிக் கண்டிஷன்ஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் சைஸ் கூட அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து அந்த ஃப்ரெஞ்ச் எக்ஸ்ப்ளோரர் வந்து 1530 வந்து ஒரு மேப் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மேப்பில் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆர்டிக் ரீஜன் அப்படின்னு கரெக்டாக வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து மக்கள் வந்து அங்கே அந்த ஆர்டிக் ரீஜனில் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணுறாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு பிக் லேண்ட் மாஸை வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து நோட் பண்ணாமல் வந்து வச்சுருப்பாங்க. அதோட பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா, டெரா ஆஸ்ட்ரேலிஸ் இன்காக்னிட்டா அப்படின்னு வந்து பேர் வச்சுருப்பாங்க. அதோட மீனிங் தான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அன்னோன் சதர்ன் லேண்டு. அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு 1773 கேப்டன் ஜேம்ஸ் குக் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் இந்த சவுத் அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு ஆகிறாரு. 130 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கும்போதே இவருக்கு வந்து பெரிய பெரிய இந்த ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த வெளியில இருந்து அவர் பார்க்கும்போதே அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த டெரா ஆஸ்ட்ரேலியஸ் இன்காக்னிட்டாங்கிற ஒரு பிளேஸே கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் அவர் வந்து உள்ளே போக போக தான் அவருக்கு வந்து தெரிய வருது, ஓ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது. இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, I can be bold enough to say no man will ever venture further than I have done, and that the land which lie to the south will never be explored. இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கா, இந்த அண்டார்டிக் சர்க்கிள்குள்ளே இவர் போன மாதிரி யாருமே இனிமேல் வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த சவுத் சைடில் உள்ள இந்த லேண்டை வந்து யாராலுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அண்டார்டிகாவில் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ யாராலையுமே வந்து போக முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து அந்த ஐஸ்பர்க்ஸும் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் இவர் பார்க்குறதுனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இனிமேல் வந்து யாராலையுமே வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து வர முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு.
ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு இவரோட வேர்ட்ஸ் வந்து ராங் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நிறைய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவங்க தான் வந்து அதாவது நாங்கள் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அண்டார்டிகாவுக்குள்ளே நாங்கள் தான் என்ட்ரானோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே சில கான்ட்ரவர்சிஸும் வருது. இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கன் கேப்டன் ஜான் டேவிஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இவர் வந்து அவரோட இந்த அண்டார்டிகாவுக்கு போகும்போது இவரோட கப்பல் வந்து தொலைஞ்சதாகவும் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அண்டார்டிகாவில் வந்து ரீச் ஆனதாக இவர் வந்து சொல்கிறாரு. அதாவது 1895 வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து காலடி எடுத்து வச்சோம், அதாவது அண்டார்டிகாவில் வந்து காலடி எடுத்து வச்ச மாதிரி இவர் வந்து சொல்லுவார். இன்னொரு இதில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நார்வேஜியன் ஷிப்பில் வந்து ஒரு 6 to 7 க்ரூ மெம்பர்ஸ் வந்து அண்டார்டிகாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. அதில் ஒரு க்ரூ மெம்பர் வந்து கார்ஸ்டென் போர்ஷிக்ரிவ்னிக் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்வார்னாக்கா, நான் தான் இந்த ஷிப்பில் இருந்து நான் தான் ஃபஸ்ட்டு அண்டார்டிகாவில் வந்து காலடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நியூசிலாண்ட்லேருந்து வந்திருப்பார், அலெக்சாண்டருங்கிற ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னாக்கா, இல்லை நான் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அண்டார்டிகாவில் வந்து காலடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்குது. ஆனால் கடைசியில் வந்து அந்த அலெக்சாண்டருங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா, ஃபஸ்ட்டு இவர் வந்து அந்த அண்டார்டிகாவில் வந்து காலடி எடுத்து வைப்பார். ஸோ அந்த ஷிப்பில் இருக்கிற அந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கனாக்கா, நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டார்டிகாவில் வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னன்னாக்கா, இவர் வந்து இந்த அலெக்சாண்டருங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலடி எடுத்து வைப்பார். இந்த இன்சிடெண்ட் நடந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 1900 வந்து இது வந்து ஹெரோயிக் இயர்ஸ் ஆஃப் அண்டார்டிகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த டைமில் வந்து அண்டார்டிகாவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது முதல் தடவையாக இந்த அண்டார்டிகாவில் வந்து பிளான்ஸ் வந்து வளருது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எந்த மாதிரி பிளான்ஸ் வந்து வளருது அப்படின்னு பார்த்தா மோசஸ். இதுக்கப்புறம் வந்து அண்டார்டிகா காண்டினென்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, காலனியல் பீரியட் வந்து வருது. இதில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த காண்டினென்ட்டுக்காக வந்து போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. எந்த இயருக்குள்ளே அப்படின்னாக்கா, 1908 இருந்து 1942 இந்த இயர்ஸ்குள்ளே வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்டுக்காக நிறைய அவங்களுக்குள்ளே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு 7 கண்ட்ரீஸ் வந்து இந்த காண்டினென்ட்டுக்காக வந்து சண்டை போடுறாங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னாக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, சில், ஃப்ரான்ஸ், நியூசிலாந்து, நார்வே, யூகே இவங்கெல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. இப்போ இந்த நாடுகளை தவிர யூஎஸ்ஏ, சோவியத் யூனியன், ஜப்பான், ஸ்வீடன், பெல்ஜியம், ஜெர்மனி இவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கண்ட்ரீஸும் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இந்த காண்டினென்ட்டில் வந்து நம்மளும் வந்து ஆய்வு பயணம் நடத்தணும் அப்படின்னு இவங்களும் வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து என்னன்னாக்கா, டெரிட்டரியாக நம்ம ஆக்குப்பை பண்ணாமல் நம்ம வந்து ஆய்வு பயணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராங்க. இப்போ 1939 இது வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லரோட ரூல் வந்து நடந்துட்டுருக்குற அந்த டைமில் வந்து ஜெர்மனி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா, அண்டார்டிகாவில் நம்ம வந்து ஆய்வு பயணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு ஏரோப்ளேன் மூலயமா வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அண்டார்டிகாவில் உள்ள ஏரியாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன்லேருந்து நாசி ஸ்வஸ்டிகா சிம்பிள் உள்ள ஒரு மெட்டலை வந்து கீழே போடுறாங்க. இந்த டைமில் வந்து யுஎஸ் வந்து இந்த ஜெர்மனி வந்து இந்த இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதாவது அண்டார்டிகாவை வந்து ஜெர்மனி வந்து சொந்தம் கொண்டாடுற இந்த டைமில் வந்து யுஎஸ் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது 1924 வந்து யுஎஸோட செக்ரட்டரி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, அண்டார்டிகாவை வந்து இவங்க வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ முடியும் அப்படின்னாக்கா, 1945 முடியுமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த அண்டார்டிகாவை வந்து இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்டுக்காக வந்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த அண்டார்டிகா லேண்டை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே அவங்கவுங்க தரப்பில் வந்து இந்த அண்டார்டிகாவில் வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து வைக்கிறாங்க. அதாவது பெர்மனெண்ட்டாக ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இந்த அண்டார்டிகாவை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து அங்கே வந்து பெர்மனெண்ட்டாக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்கவுங்களோட கண்ட்ரி சார்பாக வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்து பெர்மனெண்ட்டாக ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அண்டார்டிகாவோட மேப்பை பாருங்கள்.
இதில் வந்து இந்த அண்டார்டிகாவை சுற்றி நிறையா வந்து ஐலாண்ட்ஸ் இருக்கிறது வந்து இந்த மேப்பில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். த ஹர்ட் அண்ட் மெக்யூரேர் ஐலாண்ட் இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்டேஷன். அதாவது 1947 1948 இந்த டைமில் தான் வந்து இந்த ஸ்டேஷனை வந்து இந்த ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட கண்ட்ரி சார்பாக வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1953 வந்து ஃப்ரான்ஸ் வந்து கெர்குலின் அண்ட் க்ரோசட் ஐலாண்டை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட கண்ட்ரி சார்பாக வந்து இதை செட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1954 வந்து ஆஸ்திரேலியா வந்து அண்டார்டிகாவோட மெயின் லேண்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மார்சன் ஸ்டேஷனுங்கிறத வந்து இவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அர்ஜென்டினா வந்து ஜென்ரல் பெல்கார்னியோ ஸ்டேஷனை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃப்ளக்ஷனர் ரோன் ஐஸ் ஷெல்ஃபில் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறையாவே வந்து ஐஸ்பர்க்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அண்டார்டிக் அந்த ஐஸ் ஷெல்ஃப்ஸ் வந்து இந்த மேப்பை நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இப்படி எல்லா கண்ட்ரீஸுமே அவங்கவுங்க கண்ட்ரி சார்பாக வந்து ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். இதில் வந்து பிரிட்டிஷ், சில், அர்ஜென்டினா இவங்களோட ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குது. இந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக கொண்டுட்டு வந்த ஸ்டேஷன்ஸ் தான். இந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக வந்து கொண்டுட்டு வந்த ஸ்டேஷன்ஸ் வந்து கிடையாது. முழுக்க வந்து அண்டார்டிகாவை நம்ம எப்படியாவது வந்து ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் தான். இந்த ரிசர்ச் ஸ்டேஷனை வச்சு என்னன்னாக்கா எல்லா கண்ட்ரீஸுமே வந்து இவங்க வந்து இதை வச்சே வந்து நிறையா கேம் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதாவது அண்டார்டிகா வந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து கேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த அண்டார்டிகாவோட பொலிட்டிக்கல் மேப்பை பாருங்கள். இதில் வந்து ப்ளூ டாட்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ரிசர்ச் ஸ்டேஷன்ஸை வந்து குறிக்குது. இப்போ இதில் வந்து நார்வே, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து அண்டார்டிகாவை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது வந்து அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஓவர்லேப் ஆகிரும். அதனால் ஓவர்லேப் ஆகிறதுனால இது வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அதாவது இவங்களோட பவுண்ட்ரி லைன்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகாமல் ஓவர்லேப் ஆகிரும். அதனால் இது வந்து ரிஜெக்ட் ஆகிரும். இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள அந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அர்ஜென்டினா, சில், பிரிட்டன் இவங்க வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் இதெல்லாமே வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டே வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து ஓவர்லேப் ஆகிறதுனால இது வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 1950 வந்து 1958 வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யாருனாக்கா எய்சன்ஹோவர். இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏன் வந்து கிளைம் பண்ணணும், இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ட்ரெட்டி வந்து கொண்டுட்டு வரலாம். அதாவது என்னென்னா அண்டார்டிகாவை வந்து நம்ம வந்து ஃப்ரீ அண்டு பீஸ்ஃபுல் பிளேஸாக வந்து நம்ம வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வாஷிங்டனில் வந்து 15 அக்டோபர் 1959 வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1 டிசம்பர் 1959 வந்து ஃபஸ்ட் அண்டார்டிக் ட்ரெட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து அண்டார்டிகாவை வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இனிமேல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதை வந்து கொண்டுட்டு வராங்க. செகண்ட் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸ்க்காக தான் வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்னென்னா அந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த அண்டார்டிகாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இதை தவிர்த்து நம்ம வந்து வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அண்டார்டிகா ட்ரெட்டியை வந்து கொண்டுட்டு வராங்க. இதில் வந்து 12 கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் என்னன்னாக்கா ஏற்கனவே வந்து அண்டார்டிகாவை கிளைம் பண்ண இந்த கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த அண்டார்டிகா ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த ஃபர்தராக வந்து இந்த கண்ட்ரீஸுமே வந்து அண்டார்டிகாவில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அண்டார்டிகாவோட பொலிட்டிக்கல் மேப்பை வந்து பாருங்கள். இதில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 42% வந்து கிளைம் பண்ணியிருப்பாங்க அண்டார்டிகாவை. இப்போ இந்த அமெரிக்கா வந்து இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுமே வந்து இந்த டெரிட்டோரியல் அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த 7 கண்ட்ரிஸ் மட்டும் இந்த அண்டார்டிகாவை வந்து கிளைம் பண்ணல. ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, நார்வே இவங்களுமே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்களோட அந்த கிளைம்ஸை வந்து இவங்களுக்குள்ளே வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க.
இதில் வந்து யூகே, சில், அர்ஜென்டினா இவங்களுக்குள்ளே வந்து கிளைம் பண்ணும்போது என்னென்னா ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இவங்களோட டெரிட்டோரிஸ் வந்து எல்லாமே வந்து ஓவர்லேப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்ன கொண்டுட்டு வராங்கனாக்கா இந்த ட்ரெட்டி மூலமாக அந்த டெம்பரவரியாக இந்த கேமை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த 7 கண்ட்ரீஸுமே வந்து இந்த அண்டார்டிகாவை வந்து கிளைம் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுடுறாங்க. இந்த அண்டார்டிகா ட்ரெட்டி வந்து எப்போ முடிவு அடையும் அப்படின்னாக்கா 2048 தான் இந்த ட்ரெட்டி வந்து எக்ஸ்பைரி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெட்டியை வந்து இவங்க வந்து ரினியூவல் பண்ணுவாங்களா இல்லை என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரெட்டி மூலமா எந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸும் நடக்கலை. நிறையா அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் மட்டும்தான் வந்து நடத்துகிறாங்க. த இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் யூனியன்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டி வந்து ஒன்று வந்து கொண்டுட்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னாக்கா ரிசர்ச் பர்பஸ்க்காக இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னாக்கா அண்டார்டிகாவில் வந்து கொண்டுட்டு வராங்க. இதில் வந்து எல்லா கண்ட்ரீஸில் இருந்துமே வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒன்று சேர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக வராங்க. இதிலேருந்து எவ்வளோ சயின்டிஸ்ட் வராங்க அப்படின்னாக்கா 4500 சயின்டிஸ்ட் வந்து வராங்க. இந்த அண்டார்டிகாவில் வந்து ஒன்று சேர்ந்து இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அதில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அதாவது கோஆர்டினேட்டாக தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து நம்ம இந்தியா வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து அதாவது பிகினிங்லேருந்தே வந்து இந்தியா வந்து இந்த அண்டார்டிக் ட்ரெட்டிக்கு வந்து அகெயின்ஸ்டாக தான் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்தியா வந்து என்ன நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னாக்கா இந்த அண்டார்டிகா ட்ரெட்டி வந்து இந்த 10 to 12 கண்ட்ரீஸ்க்குள்ளே தான் இவங்களுக்குள்ளே தான் வந்து இந்த அண்டார்டிகா அந்த ட்ரெட்டி வந்து அதாவது இந்த 10 to 12 கண்ட்ரீஸ் தான் வந்து இந்த அண்டார்டிகாவை வந்து கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து இந்த ட்ரெட்டியில் வந்து நம்ம சைன் பண்ண வேணாம், எதுக்கு இவங்களுக்குள்ளே தானே இந்த அதாவது கேப்சர் பண்ண போகிறாங்கன்னு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து இந்த லேண்டை வந்து என்னன்னாக்கா ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா ஆயில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கனாக்கா அதை சேல் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை வந்து இந்த கண்ட்ரீஸ்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இந்தியா வந்து யுனைடெட் நேஷன்ஸ்கிட்ட வந்து அப்பீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த யுனைடெட் நேஷன் தான் வந்து இந்த என்டையர் காண்டினென்ட்டையுமே வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்னாக்கா இந்த இந்தியா வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்களா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ டிசம்பர் 1981 வந்து இந்தியா வந்து அண்டார்டிகாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த ஆய்வு பணியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா இந்திரா காந்தி தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆய்வு பணியத்தை வந்து சீக்ரெட்டாக வந்து நடத்தியிருப்பாங்க. இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு யாருக்குமே அதாவது மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து இது வந்து தெரியாது. அப்போ வந்து அந்த மெரைன் பயாலஜிஸ்ட் யார் அப்படின்னாக்கா டாக்டர் சையது சாக்கூர் காசிம் இவங்க மூலியமாக வந்து அந்த இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா நார்வேட்ட இருந்து ஐஸ் பிரேக்கர் ஷிப்பை வந்து பாரோ வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போலார் சர்க்கிளுக்கு வந்து ஆய்வு பயணத்தை வந்து மேற்கொள்கிறதுக்காக இவங்க வந்து போவாங்க. இந்த ஆய்வு பயணமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த விஷயம் வந்து த நியூ சயின்டிஸ்ட் மேகசினில் வந்து ஹெட்லைனில் வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்தியன்ஸ் குவைட்லி இன்வேட் அண்டார்டிகா அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்லைனில் வந்து அந்த மேகசினில் வந்து வருது. இது வந்து இந்தியா வந்து மேற்கொண்ட ஒரு ஆய்வு பயணம். இது வந்து ஆனால் என்னன்னாக்கா இலீகல் தான். ஏன் அப்படின்னாக்கா இந்தியா வந்து இந்த அண்டார்டிக் ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு இலீகல் தான். ஸோ என்ன அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணாதனால டெக்னிக்கலாக இந்தியா வந்து அங்கே போகிறதுக்கு அனுமதி கிடையாதுல்ல. ஸோ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணவும் கூடாது. ஏன்னா அந்த ட்ரெட்டியில் வந்து அவங்க வந்து சைன் பண்ணல. ஸோ இவங்க வந்து ரிசர்ச் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து இந்தியாவில் வந்து அந்த நான் அலைன்டு மூமெண்ட் உள்ள அந்த டைம் தான் வந்து இந்தியாவில் வந்து இருந்துகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டு வார் வருது. யாருக்குனாக்கா யூஎஸ்க்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு கோல்டு வார் வருது. இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா நாங்கள் வந்து இந்த 2 கண்ட்ரீஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1983 வந்து இந்த நான் அலைன்டு கண்ட்ரீஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸை வந்து ரொம்பவே வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து இந்த ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் த யுனைடெட் நேஷன் வந்து ஒரு அஜெண்டா வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இவங்க வந்து அக்ரி பண்ணியிருப்பாங்க. என்னன்னாக்கா நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து இந்த அண்டார்டிகாவை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவும் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா இந்த அண்டார்டிக் ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணிடுவாங்க.
இப்போ இந்தியாவும் வந்து கன்சல்டேட்டிவ் பார்ட்டி ஸ்டேட்டஸில் வந்து அப்ளை ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படின்னாக்க இந்தியா வந்து சைன் பண்ணுற அந்த நிமிஷம் வரைக்குமே வந்து இந்தியா வந்து அந்த அண்டார்டிக் ட்ரெட்டிக்கு வந்து அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க இந்தியா. ஸோ இது வந்து என்னன்னாக்கா மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ஒரு ஷாக்காக இருக்குது. என்னடா இது இவ்வளோ நாளாக வந்து இவங்க வந்து அகேன்ஸ்டாக இருக்காங்க, இப்போ வந்து இவங்க வந்து இந்த ட்ரெட்டியில் வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து ஷாக்காக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்தியா சார்பாக அண்டார்டிகாவில் வந்து 2 ஆக்டிவ் ஸ்டேஷன்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. ரிசர்ச் பர்பஸ்க்காக அண்டார்டிகாவில் வந்து இருக்குது. இந்தியா அவங்களோட 2வது ஆய்வு பயணத்தை வந்து அண்டார்டிகாவில் வந்து அதாவது 2வது பயணத்தை வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து சயின்டிஸ்ட் வந்து டூபிதா செங்குப்தா இவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வந்து என்ன வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஸ்ரீமாச்சர் ஹில்ஸ் த கோஸ்ட் ஆஃப் அண்டார்டிகாவுக்கு வந்து இவங்க வந்து அந்த ரிசர்ச்காக போகிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்ரீமாச்சர் ஹில்ஸ் வந்து இந்தியா வந்து அந்த அண்டார்டிகாவோட அந்த ஃபால்ட் லைனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து அந்த நார்த் சைடு வந்து மூவ் ஆகும்போது டிபெட் வந்து கொலாய்ட் ஆகுது. இதில் தான் வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதனால தான் வந்து இந்தியா வந்து ஏஷியன் கான்டினென்ட்டுக்கு வந்து வருவாங்க. இப்போ 1991 வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ட்ரெட்டியை வந்து சைன் பண்ணுவாங்க. அண்டார்டிகாவில் வச்சு இதை வந்து சைன் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு மட்ரிட் ப்ரோட்டோகால் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. மட்ரிட்டுங்கிறது வந்து ஸ்பெயினோட கேபிட்டல். இந்த ட்ரெட்டியில் வந்து என்னன்னாக்கா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது அண்டார்டிகாவில் வந்து அந்த ட்ரில்லிங் இந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அண்டார்டிகாவில் வந்து ட்ரில்லிங் அண்டு மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அண்டார்டிகாவை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஏன் வந்து இங்கே வந்து ஏன்னா இந்த அண்டார்டிகாங்கிறது ஒரு கான்டினென்ட், இது வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது. இன்னொன்று என்னன்னாக்கா எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அங்கே போய் அதாவது அண்டார்டிகாவில் வந்து ஆயில் ட்ரில் பண்ணுறது அது மாதிரி ஆயில் ட்ரில் பண்ணுறது இல்லைன்னா மைனிங் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னாக்கா அங்கே உள்ள பிளேஸ் வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட்ராய் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டுட்டு வராங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஐஸுங்கிறதுனால ஸோ அது வந்து மெல்ட் ஆகும். ஸோ அது மெல்ட் ஆகி இது பண்ணுறதுனால நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வராங்க. 1992 வந்து யூஎஸ் இந்த ஜுவாலஜிக்கல் சர்வே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னாக்கா 19 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் வந்து அண்டார்டிகாலேருந்து வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க. இன்னொன்று ரஷ்யன் அந்த மினரல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா பில்லியன் அதாவது 500 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் வந்து அண்டார்டிகாக்கு அடியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த ஆயில் மைனிங்கை வந்து அதாவது கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் மைனிங்கை வந்து கண்டிப்பாக வந்து அண்டார்டிகாவில் வந்து இது பண்ணவே கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த மட்ரிட் புரோட்டோகாலுங்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னாக்கா அங்கேருந்து ஆயிலை வந்து ட்ரில் பண்ணி மைன் பண்ணி இங்கே வந்து அதாவது எந்த கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னாக்கா அந்த மாதிரி எடுக்கும் போது என்னன்னாக்கா ஃப்யூச்சரில் வந்து அங்கே உள்ள அந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு நிறையாவே வந்து சான்சஸ் இருக்குது. நியூ டெக்னாலஜிஸ்லாம் வர்றதுனால இப்போ வந்து வந்திருக்கிறதுனால இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸி தான். ஆனால் இருந்தாலுமே என்னன்னாக்கா ஒன்று வந்து அந்த ட்ரெட்டியில் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி வந்து அங்கே வந்து மைனிங்கோ இல்லை ட்ரில்லிங்கோ வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டில் வந்து அந்த அண்டார்டிகா அந்த ட்ரெட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்களா அது வந்து 2048 வந்து எக்ஸ்பயர் ஆகும். இப்போ இதில் ஃப்யூச்சரில் வந்து இந்த சில கண்ட்ரிஸ் வந்து இந்த ட்ரெட்டியை வந்து ஃபர்தராக அவங்க வந்து ரினிவல் பண்ணாமல் அதாவது சைன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க மைனிங் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது, பாசிபிள் இருக்குது. அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வந்து என்னன்னாக்கா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ வந்து அங்கே உள்ள அந்த ஓஷனில் வந்து ஃபிஷிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் வந்து அங்கே வந்து டூரிசம் இதுக்கு வந்து போகிறாங்க. இப்போ இயர் 2000 வந்து சைனா வந்து இதுக்காகவே வந்து ஸ்டேஷன் வச்சுருக்காங்க, டாய்ஷான் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அந்த இது வந்து அங்கே வந்து இந்த ஃபிஷிங்காகலாம் வந்து ஸ்டேஷன் வைக்கல, பட் சைனா வந்து வச்சுருக்காங்க. 2018 வந்து நிறையா அந்த ப்ரைவேட் யாட்ச் மூலயமா வந்து வெல்த்தி ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்கள்ல இவங்கெல்லாம் வந்து அங்கே போவாங்க. அதாவது மெயின்லேண்ட் அந்த அண்டார்டிகாவோட மெயின் லேண்டுக்கே வந்து போவாங்க, இலீகலாக வந்து போவாங்க. இதை வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து சொல்லுவாங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து ஓவர் ஃபிஷிங் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னாக்கா யாருமே வந்து இலீகலாக அங்கே வந்து என்ட்ரு ஆகக்கூடாது, அந்த ஓஷனில் வந்து இலீகலாக யாருமே வந்து என்ட்ரு ஆகக்கூடாது, அங்கே வந்து ஓவர் ஃபிஷிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க.
ஏன்னா அண்டார்டிகா வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவாக வந்து இருக்கணுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அர்ஜென்டினாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த புனோஸ் ஏர்ஸ்ங்கிறதுங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அதாவது அண்டார்டிகா வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெரிட்டரி. இது வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு காண்டினென்ட். இங்கே வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து பவர் வந்து ஈக்குவலாக தான் வந்து டிவைட் ஆகி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, அண்டார்டிகாவில் வந்து எந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸும் கிடையாது, ஆர்மி கிடையாது, லீகல் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து டூரிஸ்ட் வந்து போய்க்கலாம். இன்னொன்று, ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும் போய்க்கலாம். மற்றபடி அங்கே போய் ஆயில் வந்து ட்ரில் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து டூரிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஸ்டேஷன் அண்டார்டிகா, இவங்க வந்து அங்கே வந்து அதாவது அந்த அண்டார்டிகாவில் வந்து பிரிட்டிஷ் ஸ்டேஷன் வந்து இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து போகிறதுக்காக சில டூரிஸ்ட்லாம் வந்து போவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து எங்கே வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, போர்ட் லாக்ராயில் தான் வந்து அவங்களோட பாஸ்போர்ட் வந்து ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அந்த பிரிட்டிஷ் ஸ்டேஷனுக்கு வந்து அண்டார்டிகாவுக்கு வந்து போய் விசிட் பண்ணுவாங்க. அதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, ஸோ அவங்க வந்து அங்கே போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த சில், அர்ஜென்டினா, இவங்க எல்லாமே வந்து இவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து எங்கே ஸ்டாம்ப் பண்ணணும்னா அதே இடம் தான், அந்த போர்ட் லாக்ராயில் வந்து அவங்க வந்து பாஸ்போர்ட்டை இது பண்ணிவிட்டு அங்கே வந்து டூரிஸ்ட்டுக்காக வந்து அதாவது அங்கே போய் விசிட் பண்ணலாம். அதாவது அவங்களோட ஸ்டேஷனை வந்து விசிட் பண்ணலாம். அதாவது அவங்க எல்லா கண்ட்ரீஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, இந்த அண்டார்டிகா வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். வேறு வந்து டூரிஸ்ட்டுக்காக வந்து அதாவது டூரிஸ்ட்னா அந்த அங்கே போய் வந்து விசிட் பண்ணலாம், அவங்களோட ஸ்டேஷனை போய் அந்த டூரிஸ்ட்டு போய் விசிட் பண்ணலாம். ஸோ டூரிசம்காகவும் ஒன்லி ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்காக மட்டும்தான் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் அண்டார்டிகாவை வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி, அதாவது எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் இந்த டூரிஸ்ட்டுக்காகவும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெரிட்டரி தான் அப்படிங்கிறத, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு காண்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.